நோவாவுடைய ஃபெய்த் பற்றி பேசுகிறாரு. நோவாவுடைய ஃபெய்த் எதில் வேலை செஞ்சதுன்னா, காணாதவைகளை அவன் விசுவாசித்தான். அதான் ஃபெய்த்தே. காணாதவைகளை விசுவாசித்தான் அர்த்தம்னா, மழை வரும் பேழையை உண்டு பண்ணுன்னு சொன்னார். அவன் தலைமுறையில் வரைக்கும் மழையை பார்த்ததே கிடையாது. அது வரைக்கும் பூமியில் மழைன்னு ஒன்று பேஞ்சதே கிடையாது. ஆனால் அவன் நம்பினான் மழைன்னு ஒன்று வரும். இன்னும் போட்டை வந்து கடற்கரையில் கொண்டு போய் செய்யலாம், ஆனால் போட்டை வந்து எங்கேயோ வச்சு செஞ்சிட்டு இருக்கீங்க ஊருக்குள்ளே. இந்த போட்டு என்னைக்கு போகும்? மழைன்னு ஒன்று வரும். அப்போ அவன் அதாவது காணாத விசுவாசிக்கிறான். இப்போ இதுதான் விஷயம். இன்னைக்கு வந்த கண்டுபிடிப்புகள், இன்னைக்கு வந்த எல்லாத்துக்கு பின்னாடியும் இந்த ஃபெய்த் தான் இருக்கு. when you see the invisible you can do the impossible. இல்லாததை காண்கிறவன் முடியாததை செய்கிறான். இல்லவே இல்லை, அப்படி ஒன்று இல்லவே இல்லை. ஆனால் அதை அவன் பார்த்தான். அந்த லெவலில் அவனுடைய ஃபெய்த் என்ன பண்ண ஆரம்பிக்குது? வேலை செய்ய ஆரம்பிக்குது பாருங்க. ஸோ ஒவ்வொருடைய ஃபெய்த், சாராள், ஆப்ரஹாமுடைய ஃபெய்த், சாராளுடைய ஃபெய்த் பாருங்க. விசுவாசத்தினாலே சாராள் கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்து முதிர் வயதுல கூட எனக்கு குழந்தை பிறகும். ஃபெய்த் பயன்படுத்தி இருக்கிறான். நான் சொன்ன ஆப்ரஹாமுடைய ஃபெய்த் பத்தி இங்க எழுதுறாரு பாருங்க. எபிரேயாக்கியோன் 17. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாய் ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனை பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்ப பெற்றுக்கொண்டான். அவன் என்ன நினைச்சானா, நான் வெட்டிடுவேன், அவன் செத்து போயிடுவான், ஆனாலும் கர்த்தர் அவனை எழுப்புவாருன்னு அவன் நம்பினான்.